ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லாம் இப்படி ஒரு குழுன்னு ஒரு சூழ்நிலையில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அதனால் குழுன்னு இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அப்பாடா, இவ்வளோ பேர் குழுன்னு இருக்கிறீங்க. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் குழுன்னு இருக்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம், ஆண்டவருக்குள்ளே நம்ம, அதாவது சூழல் இப்படி தான் இருக்குன்னு நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். கோவாவுக்கு போயிட்டு வந்தோம், நேற்று தான் வந்தோம். எங்களுடைய பங்கில் இருக்கிற வாலிபர்களை கூட்டிகிட்டு போனோம். அப்போ எல்லோரும் காமன் கோச்சில் தான் போட்டிருந்தோம், அதாவது இந்த செகண்ட் கிளாஸில் போட்டிருந்தோம், அது ஏசியில். அப்போ எனக்கு சொன்னாங்க, நீங்கள் மட்டும் ஏசி போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. சொன்னேன், பசங்கள்லாம் ஏசி இல்லாமல் வரும்போது நான் மட்டும் ஏசியில் உட்காந்தா நல்லா இருக்காது, ஒரு ஆயன் எப்படி இருக்கணும், பிள்ளைகளோடு இருக்கணும் அப்படின்னு நான் மனசில் இல்லைப்பா போடுங்குவோம் அப்படின்னு. வரும்போது ஏதோ கோழியை சுடுதண்ணியில் விட்டு அவிச்ச மாதிரியே இருந்துச்சு, அதே ஃபீலிங் தான். அப்படியே உட்காந்துட்டு வந்தோம். அப்போ பசங்களாம் கேட்டாங்க, ஃபாதர் எப்படி ஃபாதர் தாங்குறீங்க அப்படின்னு ஒரு பையன் கேட்டாங்க. அதாவது மண்டையை ஃபிக்ஸ் பண்ணிடணும், சூடாக இருக்குது அது சுடும், அவ்வளோதான் அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டோம்னா நமக்கு நல்லது. பாவ வாழ்க்கையில் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது. பாவம் செஞ்சாச்சு, இனிமே அப்படி தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்களாம் செய்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் மக்கள் சுதாரிப்பாக இருக்கிறதே பெரிய சக்ஸஸ் தான். எனக்கு இல்லை, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் விழிப்பாக இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள்லாம் இன்றைக்கி விழிப்பாக இருக்கிறதுனால தான் இந்த கடைகோடியில் இருக்கிற 7வது தியானத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு நடுவில் இருக்கிற பிசாசுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்துருப்பீங்க. இன்னைக்கு டிவி எல்லாம் லீவ் விட்டாச்சு சாமி, பிள்ளைகள் எல்லாம் ஊருக்கு பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பியாச்சு. நம்ம நிம்மதியாக காலையில் ஒரு தயிர் சோறை போட்டு வச்சுட்டு அப்படி படுத்தோம்னா அப்படியே காட்டுவான் பாருங்க, எல்லாத்தையும் காட்டுவான். நம்மளும் காட்டிக்கிட்டு படுத்திருக்க வேண்டியது தான். இப்படியே காட்டிக்கிட்டு இருந்தால் பிசாசு ஒரு காட்டுவான் பாருங்க. அதனால தான் பேதுரு அடிகளார் சொல்கிறாரு, எச்சரிக்கையாயிரு என் தேவ பிள்ளைகளை, காணாமல் போயிடக்கூடாது இல்லையா? நிறைய பேருக்கு ஒரு எப்படா ஈஸ்டர் வரும். அவங்க என்னமோ ஈஸ்டர் மேலே அவ்வளோ ஆவலாக இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை, கொள்ளையில் கட்டியிருக்கிற ஆட்டை காலி பண்ணணும். கறிகடைக்காரர் ஒரு மாதமாக சாப்பாடு இது இல்லாமல் வருமானம் இல்லாமல் கவலையோடு இருக்கிறார், அவரை போய் காப்பாற்றணும் அப்படின்னு பிரியாணி சட்டியை திறக்கிறதுக்காகவே ரொம்ப பேர் ஈஸ்டர் எப்போ வரும்னு காத்திருப்பாங்க. ஈஸ்டர் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அப்படியே மாறிடுறாங்க. ஒருத்தர் அப்படி தான் குடிக்காரன், 40 நாள் குடிக்க மாட்டேன்ப்பா ஈஸ்டர் ஆண்டவருக்காக அப்படின்னு இருந்தான். ஈஸ்டர் முடிஞ்சவொடனே குடிக்க ஆரம்பிச்சுட்டான். என்னப்பா குடிக்கிற? ஆண்டவர் உயிர் தெழுந்தார், நானும் உயிர் தெழுந்துட்டேன். தேவ பிள்ளைகளை, உயிர் தெழுதல் என்பது அந்த உயிர் தெழுதல் அல்ல, பாவத்துக்கு உயிர் தெழுதல் அல்ல, புண்ணியத்துக்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? உயிர் தெழணும். இன்னைக்கு பாருங்க, நற்செய்தியில் ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை காட்டுறாரு பாருங்க. மகதலா மரியா, மாற்கு நற்செய்தியால் ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்கிறார். மகதலா மரியா யாரு? அவரிடமிருந்து தான் 7 பேய்களை ஓட்டி இருந்தார். ஆண்டவருக்கு பேய் ஓட்டின பிள்ளையா, பேய் ஓடாத பிள்ளையா, புண்ணியம் செஞ்ச பிள்ளையாங்கிற கணக்கு கிடையாது. பேய் இப்போ இல்லை, பேய் ஓடி இருக்கணும். பேயை வச்சுக்கிட்டே பயணிச்சா மதலேன் மரியாளால் இயேசுவோட பயணிச்சிருக்க முடியுமா? முடியாது. அப்போது பேயை இயேசு ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. எத்தனை பேர் பேயை விடுறதுக்கு தயாராக இருக்கிறார்? ஒரு இடத்துல ஒரு ப்ரேயர் நடந்துச்சு. அப்போது கண்டுபிடிச்சிட்டாங்க, ப்ரீச்சர் கண்டுபிடிக்கிறாரு, உன் வீட்டில் தீ ஆவி ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அது உங்களை வழி நடத்துது, அதை வெளியில் விரட்டணும். உடனே அந்த வீட்டு அம்மா சொல்கிறாங்க, இல்லை ஃபாதர் வேண்டாம், அது எனக்கு நல்லது செய்யுது ஃபாதர், காசு சம்பாரிச்சு தருது, என்னைய காப்பாற்றுது, அதனால் அது நல்ல பிசாசு, அது என்ன சொன்னீங்கனாலும் பரவாயில்ல, அது பேயோ பிசாசோ அது நல்ல பேய், என்னோட இருக்கட்டும், அதை ஒன்றும் செய்ய வேண்டாம்
பாருங்க, பேயில் ஏதாவது நல்ல பேய் கெட்ட பேய் இருக்க முடியுமா? பேயினாலே கெட்ட பேய் தான். ரைஸ் எல்லாம். அதனால தான் இந்த தீய ஆவிகள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, தீமையின் ஆதிக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இயேசு அதை விரட்டி இருக்கிறாருன்னா அந்த விரட்டப்பட்ட நிலையில் இருக்கிற விடுதலை அடைந்த பிள்ளைகளுக்குரிய மனநிலையோடு நாம் பயணிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் தூய ஆவியானவர் எந்த இடத்துல வந்து தங்குவார்? இந்த இடம் சுத்தப்படுத்தப்பட்ட இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் தங்க முடியும். அதனால அதை பரிசுத்தப்படுத்துவது கடவுளுடைய வல்லமை ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய என்னுடைய பர்மிஷன் வேணும் கடவுளுக்கு. நீ விரும்பாமல் கடவுள் உனக்குள்ள பூந்து வேலை செய்ய மாட்டார். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பாரு, நீ குணமாக விரும்புகிறாயா? நான் விரும்புகிறேன் அப்படி சொன்னால் மட்டும்தான் ஆண்டவர் நம்மகிட்ட வேலை செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவியானவரை கூப்பிடுவோமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. பாடுங்க. ஆளுகை. ஆமென் இயேசுவே. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. எல்லோரும் ஆமென் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன சொல்லி பாடணும்? ஆவியானவரே, என் ஆற்றலானவர். பார்த்தீங்களா? இப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதை மட்டும் இன்னைக்கு முதல் செக்ஷனில் இந்த பூசையில் திருப்பலியில் நாங்கள் சிந்திக்கிறோம். இயேசு பாருங்க ஒரு இடத்துல கோபப்படுறார். நல்லதெல்லாம் உரமாக வச்சிருவோமே, அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கோபப்பட்டார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது என்ன விஷயத்துக்கு? அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மகிட்டையும் அதே மனநிலை இருக்குது அப்படின்னா, அந்த நம்பிக்கையின்மை என்கிற ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா கடவுள் நம்மளையும் என்ன செய்வார்? கண்டிப்பார். அதனால தான் நம்பிக்கையின்மை நம்மிடத்தில் இல்லாதபடி பார்த்து கொள்ளணும். யோவான் நற்செய்தி 9வது அதிகாரம் 4வது இறைவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது பிரைஸ் தி லார்ட், இரவு வருகிறது, அப்பொழுது யாரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு மேலோங்கி நிற்கும் நேரத்தில் நல்லவர்கள் கூட செயல்பட முடியாது. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் கூட நின்று கிடக்கும். அப்போ அவரவருடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு சாமி சொன்னார், நான் வருகிற பொழுது மீண்டும் நம்பிக்கையை ஆண்டவர் காண்பாரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டம் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது பிள்ளைகளே. ஏதோ நம்ம பார்க்குறோம், ஆல்ரெடி நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தவறுகள் எல்லாம் சரியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏமாற்றுவோர்கள் எல்லாம் அதிகாரிகளாக, ஆளும் மனிதர்களாக அவர்கள் தங்களுடைய இடங்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையுமே, ஆன்மீக தளத்திலும் சரி, அரசியல் தளங்களிலும் சரி. அப்போ நம்ம என்ன செய்யறது? செய்ய முடியாத நிலை, செயலற்று கிடக்கிற நிலை. இது சரியானது என்று தெரிந்தும் அதை சரியானதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. உள்ள ஊடுருவி பார்த்தா உள்ளுக்குள் இருக்கிற உண்மைத்தனம் என்பது கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே என் அன்பு பிள்ளைகளே, நாம் யோசிக்க வேண்டிய நேரம். இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகலாக இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. இப்போ இருக்கிற கொஞ்சம் பகல் இருள் இன்னும் முழுசா வரல. அந்த நேரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடணும்? எல்லாத்தையும் செயல்படுத்தி முடிக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை இந்த இடத்திற்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 7ஆவதுக்கு போனால் நான் மோட்சத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நம்பி வந்தால் ஏமாந்துருவீங்க. பிரைஸ் தி லார்ட்.
ஏழாவதுக்கு வந்தால் மோட்சத்துக்கு கண்டிப்பாக போயிடலாமா? ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. போகிறாமா வேணாமா? ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன் சாமி, பார்த்து போட்டு விடுங்க சாமி, நான் போயிடுறேன். நாட் பாசிபிள். நீ ரோமுக்கே போயிட்டு வந்தாலும் சார். நிறையா பேர் நினச்சிக்கிறாங்க ஹோலி லேண்ட் போயிட்டு வந்தால் மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னா. ஒரு அம்மா என்கிட்ட வருவாங்க, அறுவடையில் வந்து அந்த அம்மா தள்ளாடி தள்ளாடி வருவாங்க, வயசானவங்க. நான் கையை பிடிச்சி அந்த அம்மா கொடுங்கடா அப்பா அப்படின்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு வாரமும் வருவாங்க. வந்து 20 ரூபா தருவாங்க. 20 ரூபா காணிக்க. சரி, வயசான அம்மா ஏதோ பாவப்பட்ட அம்மா போல இருக்குன்ட்டு ஒரு நாள் கேட்டேன், ஏம்மா சாப்பிட்றீங்களா, ஏதாவது சாப்பிட்டீங்களா காலையில் அப்படின்னாங்க. சாப்பிடல போல இருக்கு, சாப்பிடுங்கம்மா அப்படின்னேன். நம்ம சாப்பிட்டேன் கொஞ்சம் அப்படின்னா. அப்போ இந்த ஹோலி லேண்டை பற்றி ஒருத்தர் ரெண்டு பேசிகிட்டு இருந்தார். ஹோலி லேண்டுக்கு ஏதாவது திருப்பி கொடுங்களேன் ஃபாதர். அப்போ பாட்டி இப்படி கேட்டுட்டு இருந்தான். கேட்டு ஹோலி லேண்ட் போகிறீங்களா அப்படின்னு நான் சும்மா கேட்டேன். அந்த அம்மா ஹோலி லேண்ட் 5 தடவை போயிட்டு வந்தேன். ஹார்ட்டே நின்றுடுச்சு. 5 தடவை போன நீயா ஆடி ஆடி வந்து 20 ரூபா கொடுத்துட்டு போறீங்க. பரவாயில்ல, ஏதோ கொடுக்கணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு. வார வாரம் வந்து ஏதோ காணிக்கை கொடுத்துட்டு போகணும், அது சாமியார் கையிலேயே கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆசையில் வருவாங்க. 5 தடவை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஹோலி லேண்டுக்கு அப்படியே அடிக்கடி போயிட்டு வந்தால் மோட்சத்துக்கு போகலாம். இங்கே பாரு, ஒரு தடவை ஆசைக்கு போ, ஆண்டவர் போய் தொட்டுக்கு மட்டும் வந்துடு. அதுக்கப்புறம் போனீங்கன்னா உனக்கு நரகம் தான். அவ்வளோ காசை செலவு பண்ணிட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரன் சோறு இல்லாமல் கிடைக்கும். நீ வெட்டி பார்த்தியா? ஹோலி லேண்ட் இங்கே இருக்குது. நம்பிக்கையை எப்படி செய்து செயல்படுத்த காசு வச்சிருக்கிறோம், அதை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுக்க. யார் சாமி இப்போ இல்லாமல் இருக்கிறான்? யார் இல்லாமல் இருக்கிறான்? இல்லை, அந்த 3வது வீட்டில் அவளாம் சும்மா சொல்லாதீங்க. அவன் குடியார பையன் குடிச்சிட்டு கிடக்கிறான். அவன் குடிக்கிறான், பிள்ளைகள்லாம் ரோட்டில் நிற்கிறான். அவன் குடிக்கிறவன்ட்ட வாங்க முடியல. கொண்டாட்டி கஷ்டப்படுது, பிள்ளைங்க கஷ்டப்படுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவன் குடிக்கிறான்றதுக்காக குடும்பத்தையே நம்ம போய் தள்ள முடியுமா? அப்போ அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? சைடில் உதவி செய்யணும். அதுதான் ஹோலி லேண்ட். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு கடையாளம் காட்டுறாங்க. கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, ஐயோ நான் 2 தடவை போயிருக்கேனே, ஜாலி சொல்கிறத பார்த்தா என்ன ஹோலி லேண்டு போகிறேன். இப்போ போங்கண்ணே யாராவது. இப்போ யார் வரா? நான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ இல்லை சாமி, ஆண்டவர் திருவிழம் கொள்ளும் பொழுது தான் போகிறேன், இப்போ போப்பட. தேவ பிள்ளைகளே, பகலாக இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ என்ன செயல்? ஆண்டவருடைய செயல். நம்மளா ஒரு செயலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ 7ஆவதுக்கு வர்றதுனால தவறு கிடையாது. நீங்கள் தயவுசெய்து ராங் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துடக்கூடாது. 7ஆவதுக்குன்னு நம்ம சொல்லணும். 7ஆவதுக்கு வந்ததுனால தானே இந்த செய்தி கிடைக்கிது நமக்கு. இது அறிவிக்கப்பட்டால் தான் உங்களுக்கு உண்மை விளங்கும். அப்போ இந்த 7ஆவதுக்கு வந்திருக்கிற நாம குருக்கள் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய வார்த்தையை உள்ளத்தில் வாங்கி உண்மையின் செய்தியை அறிந்து ஆண்டவருக்குள்ள உண்மையாய் பயணித்து நீங்கள் அந்த வெற்றி கனியை பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெற்றி கோடி பிடித்திடுவோ, வீரநடை நடந்திடுவோ. பாடுங்க. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே துணை நிற்பா. கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, சாமி கலங்காத சொல்கிறார், மத்தியானம் சோறு ரெடின்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெடி. ஆண்டவருடைய ஆவியானவரும் உனக்கு ரெடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு கண்டிக்கிற அந்த வார்த்தையை பாருங்களேன். கண்டித்தார். பாருங்க, பேதுரும் யோவானும் ஆண்டவருடைய உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தவையா அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இப்போ இந்த நம்பிக்கையை குறித்து நம்ம ஒரு வார்த்தை யோசிக்கணும். இதை அடிக்கடி கேட்டிருப்பீங்க. பிஸ்திஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. இது வெறும் நம்பிக்கை. இயேசு ஆண்டவர், இயேசு இருக்கிறார், நான் நம்புகிறேன், பைபிள் படிக்கிறேன், எங்கெல்லாம் ப்ரேயர் நடக்குதோ அங்கே போவேன்,
அப்படின்னு. இது மட்டும்தான் நம்பிக்கையா? ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவேன், வீட்டுக்கு வரேன், இதுதான் நம்பிக்கையா? இதெல்லாம் நம்பிக்கையினுடைய ஒரு பரிணாமம் தான். மற்ற பரிணாமங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அது என்ன? நம்பிக்கை கொண்டவர்கள் செயல்பட்டார்கள். பாருங்க, இது 1 கொரிந்தியர் 13:13 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான அடையாளம். 3 சிறப்பான காரணிகள் உண்டு: நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. பார்த்தீங்களா? இது 3 ரொம்ப முக்கியமான. அதில் முதல்ல வர்றது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நம்மளை என்ன செய்யுது? அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவோம், எதிர்நோக்குக்கு கூட்டிகிட்டு போவோம். நம்பிக்கையே சரியா இல்லைன்னா முதல் கோணல் முற்றும் கோணலாக மாறிடும். அதனால தான் இந்த நம்பிக்கையை ஆண்டவர் இன்னைக்கு குறித்து கடிந்து கொள்கிறார். இந்த நம்பிக்கையிலேயே ப்ராப்ளம் இருந்ததுன்னா எப்படி அப்பா உனக்கு அடுத்த காரியத்துக்குள்ள நீ போக முடியும்? ஆண்டவர் வந்து பெரிய தேரியெல்லாம் பேசல அந்த இடத்துல. அவர் கோபப்பட்டார். உயிர்த்த இயேசு கோபப்படுவார், வர்றார், கண்டித்தார். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை இந்த இந்த நம்பிக்கையை குறித்து நம்ம பேசும்போது அது கடவுளுடைய குணமாக இருக்கிறது. கடவுள் நம்மளை நம்புறாரு. ஆபிரகாமை நம்பினார், மோசையை நம்பினார், அன்னை மரியாதை நம்பினார், சூசையப்பரை நம்பினார். மனுஷங்களாக இருக்கிற நம்மளை நம்பி கடவுள் உட்கார்ந்துருக்கிறார். என் பிள்ளை செய்யும், நான் சொல்றதை கேட்டு என் பிள்ளை செயல்படும் அப்படின்னு நம்பிக்கிட்டு கடவுள் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப கடவுள் நம்மளை நம்புறாருன்னா கடவுளால் எல்லாம் முடியும் என்று நம்ப வேண்டியது மனிதனுடைய அந்த நீதியும் நேர்மையும் கடமையுமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். விடுதலை பயணம் 34:6 சொல்லுது பாருங்க. அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவுமுள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். பிரைஸ் தி லார்ட். கடவுள் வந்து நம்மளை எப்படி படைச்சார்? நம்பிக்கை அப்படிங்கிறது கடவுளுடைய குவாலிட்டியில் ஒன்று. அதைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார் நம்மகிட்ட. 1:26-27 தொடக்க நூலில் நம்ம படிக்கிறோம். 26 மனுஷனை எப்படி படைச்சாரு? ஒரு பையனை கேட்டேன், சின்ன பிள்ளைங்களுக்கு எது எடுக்கும், அந்த கடவுள் மனுஷனை எப்படா படைச்சார்? டபார்னு படைச்சிட்டார். கடவுள் மனுஷனை டபாரெல்லாம் படைக்கிறார், மற்றதெல்லாம் டபார் டபார்னு படைச்சார். மனுஷனை படைக்கும்போது மட்டும் எப்படி படைச்சார்? யோசிச்சார், முதல்ல பிளான் பண்றார். 26 பிளானிங். மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். பிளானிங். 27 தான் அந்த படைப்பு, எக்ஸிகியூஷன். பாருங்களேன். அப்ப 26 சொல்லுது கடவுள் மனுஷன் எப்படி படைக்கிறார்? அவருடைய உரு, அவருடைய சாயல். அப்ப அந்த உருவும் சாயலுக்குள்ள இருந்த அற்புதமான ஒரு குணம் என்ன குணம்? நம்பிக்கை. இன்னைக்கு இந்த நம்பிக்கையற்ற ஒரு உலகத்துக்குள்ள தான் இந்த சமூகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சீராக்கின் ஞான நூல் 17:5 எடுத்து பாருங்களேன். சீராக்கின் ஞான நூல் 17:5 ஆண்டவர் ஞானத்தை பற்றி பேசுறாரு, 7ஆம் அறிவை பற்றி பேசுறாரு. 7ஆம் அறிவு அப்படின்னு உங்க காதுல கேட்டோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? 7ஆம் அறிவு ஃபில்மு தான் ஞாபகம் வரும், திரைப்படம் ஞாபகம் வரும், ஹீரோ ஞாபகம் வராது. எந்த ஹீரோ வராது? சூர்யா ஐயா வராது. பாருங்க அன்பு பிள்ளைகளே, இனிமேல் சீராக்கின் ஞான நூல் 17:5 வாசித்த பிறகு 7ஆம் அறிவுனா எது ஞாபகத்துக்கு வரணும்? பைபிள் ஞாபகத்துக்கு வரணும், சீராக்கின் ஞான நூல் ஞாபகத்துக்கு வரணும். வாசிங்க. 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். 6ஆவதாக தம் அறிவு திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை. இப்ப 7வது கொடை என்ன கொடை? 7வது அறிவு பகுத்தறிவு. எத்தனாவது அறிவு? 7வது அறிவு. உலகம் சொல்லி கொடுத்தது 6வது அறிவு தான் பகுத்தறிவுன்னு. ஆனா நம்ம பைபிள் சொல்லி கொடுக்குது 7ஆம் அறிவு தான் பகுத்தறிவு. 6வது அறிவையும் அது விளக்கி காட்டும். அந்த பகுத்தறிவு எப்படிப்பட்ட அறிவு? மற்றவர்கள் உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு ஞானம் இது. தூய ஆவியானவர் துணையோடு நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு வெளிப்படுகிற அந்த அறிவு தான் 7வது அறிவு. ஹல்லேலூயா. நிறைய குடும்பங்கள் நல்லவர்கள் கோயிலுக்கெல்லாம் போறாங்க, வராங்க, சொல்லுவாங்க, நான் அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், நான் அவ்வளோ கடவுளை நம்பினேன், என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துச்சு?
கடவுள் அந்த 7வது அறிவில் தான் உங்ககிட்ட பேசுவார். 7வது அறிவு சில நேரத்தில் கேட்காதவங்க தான் இந்த 6வது அறிவில் போய் சில நேரத்தில் எல்லாம் சரி தன் அறிவை பயன்படுத்துவாங்க. தன் அறிவை பயன்படுத்தி பிசாசு அந்த அறிவை சில நேரத்தில் மழுங்கடிக்க வச்சிருக்கும். அந்த 6 அறிவும் எதனுடைய வெளிப்பாடாக இருக்கும்? சில நேரத்தில் 5 அறிவின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும். 6வது அறிவை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சில வேலைகளில். இந்த 5 அறிவு பாருங்க, விலங்குகளுக்கு இருக்கிற அறிவு 5 அறிவு. ஒரு நாயை ஒருத்தர் கத்தி எடுத்து வெட்ட போறார். இந்த நாய் ஓடி கடிக்கு. ஏன் கடிச்சிச்சு? தன்னை காப்பாத்திக்க கடிச்சிச்சு. இப்போ இது சரியா தப்பா? சரிதானே? அப்போ அந்த அந்த நாய்க்கு யார் சொல்லி கொடுத்தா இவர் வெட்டினாருன்னா நம்ம உயிர் போயிடும், அதுக்கப்புறம் நான் அந்த உலகத்தில் சுற்றி வர முடியாது, அதனால நான் என்ன செய்யணும், இந்த ஆளை கடிச்சிட்டு நான் என்னைய காப்பாற்றிக்கணும் அப்படின்னு இந்த நாய்க்கு யார் சொல்லி கொடுத்தா? பாம்பு சீருது. எதுக்கு சீருது? பயம். நம்மளை கொண்டு விடுவாங்க, பயமுறுத்துது, நம்மளை கொத்துது. ஏன்? தன்னை காப்பாற்றிக்க. அப்போ இந்த விலங்குகள் எல்லாம் எத்தனை அறிவில் செயல்பட்டுச்சு? 5 அறிவில் செயல்படுது. அப்போ இந்த 5 அறிவில் தான் பல நேரத்தில் நாமும் செயல்படுறோம். ரோட்டில் ஒரு வாகனம் வருது, ஒரு நாய் குறுக்க ஓடுது. வாகனத்தை பார்த்த உடனே இந்த நாய் என்ன செய்யுது? வேகமாக திரும்பி ஓடுது, உயிருக்கு பயந்து. இப்போ இந்த நாய்க்கு எப்படி தெரிஞ்சது இந்த வாகனம் ஏறிச்சுன்னா நான் செத்துருவேன்னு? 5 அறிவு அதுக்கு சொல்லுது. இப்போ நாமளும் கூட பல வேலைகளில் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவே ஓடுறோம், எல்லாம் செய்யறோம், சொத்து சேர்த்து வைக்கிறோம், பேங்கில் பணம், நகை என்னதான் விலை ஏறினாலும் 40 பவுன் இல்லாமல் நான் வெளியில் போக மாட்டேன் சாமி. பாருங்க, இப்போ நம்மெல்லாம் வரும்போது பிரதர், எங்கள் கூட ஒரு பிரதர் வந்தாங்க, அவங்களோட பேசிட்டு வந்தேன். இந்த நகை விலையெல்லாம் இவ்வளோ ஏறிடுச்சு. நம்ம ஊர் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இனிமேல் இந்த கோல்டே நம்ம போடப்படாதுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கோல்டு ரேட்டெல்லாம் எவ்வளோ இறங்கிடும் பார்த்தீங்களா? ஏன் இந்த நகையத்தை மாட்டிக்கிட்டு தான் அலைஞ்சாதான் நம்ம மரியாதையா? பாருங்க, இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? நகை போடுறதை நான் சொல்லலை, இந்த சொத்து சேர்த்து வைக்கிற, பணத்தை சேர்த்து வைக்கிற அந்த மனநிலை எதனுடைய வெளிப்பாடு? 5 அறிவின் வெளிப்பாடு. 5 தலைமுறை தாண்டி சாப்பிடணும். ஏன்னா உனக்கு தெரியும், உன் பிள்ளை உழைக்காது, உனக்கு பிறக்க போகிற பேர பிள்ளை வேலையே செய்யாது, அது சோம்பேறியாக இருக்க போகுது. அதை அழிக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன். பாருங்களேன், இப்போ இந்த அறிவு எங்கேருந்து வருது பாருங்க? 5 அறிவின் வெளிப்பாடு, நம்பிக்கையினால் வர வெளிப்பாடு அல்ல. 7வது அறிவு, 6வது அறிவை கடந்து நிற்கிற 7வது அறிவு, இந்த 6வது அறிவையும் நிறைவாக்குகிற அறிவு. அந்த அறிவு தான் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் எழக்கூடிய ஒரு அறிவு. அதனால தான் இன்னைக்கு இதை சொல்லுகிற பிள்ளைகளே, கடவுள் அவருடைய அவருடைய சாயலில் நம்மளை படைச்சாருன்னா அதற்குள்ளே ஒளிந்து கிடக்கிற அற்புதமான ஒரு உணர்வு இந்த 7ஆம் அறிவின் ஆற்றல். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் இங்கு வந்திருக்கிற எல்லாருமே இந்த 7ஆம் அறிவை பயன்படுத்தி ஜெபிக்கவும், 7ஆம் அறிவை பயன்படுத்தி உங்கள் திட்டங்களை நீங்கள் தீட்டவும் அழைக்கப்படுகிறீர்கள். அப்படி செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் தவறுகள் நடக்காது. எல்லாரும் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஃபாதர் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி சொல்லுங்கள் ஃபாதர், என்ன செய்யலான்னு தெரியல ஃபாதர். அப்போ ஆல்பர்ட்டுக்கு என்ன ஞானோதயம்? ஆண்டவரோட நேரடியாக நாங்கள் என்ன ஆபிரகாம் மாதிரி பேசிக்கிட்டா இருக்கிறோம்? ஆண்டவரே ப்ளீஸ் ஒரு 5 மணிக்கு ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலை, கொஞ்சம் பேசிட்டு போ, 10 இன்டென்ஷன் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் நமக்காக இறங்கி வருவாரா? வருவார். நாங்கள் கூப்பிட்டா வர்றாரு, நீ கூப்பிட்டா வருவாரா இல்லையா? என்ன வருவாரா? வரமாட்டாங்க. கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, அதை கூப்பிட்டு பார்க்குற சாமி வரவே மாட்டேங்கிறாரு, அதனால தான் ஆல்பர்ட்டை கூப்பிட்றேன். உரம்மா அப்படி தான் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பார்த்து 2 பொண்ணு போட்டு அனுப்பியிருக்கேன், என் பிள்ளைக்கு 30 வயசு ஆச்சுங்க ஃபாதர், இன்னும் ஒரு பொண்ணு கூட செட் ஆக மாட்டேங்க, 2 பிள்ளை போட்டு அனுப்பியிருக்கேன் ஃபாதர், பார்த்து ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஃபாதர், எந்த போட்டால் நல்லா இருக்கு? நானும் ஊற்று பார்க்குறேன், 2 போட்டோவுமே எனக்கு நல்லா தான் இருக்கு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருவுளத்தை அறிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை போர் வீரர்களாக கூப்பிடுறார். பிரைஸ் தி லார்ட். சோம்பேறிகளாக ஆண்டவரோடு நின்று போராட திறனற்றவர்களாக இல்லை. ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் எதிர்த்து அடிப்பாங்க தீயவனுடைய தந்திரங்களை.
அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால தான் நான் சொல்லுவேன், இங்கே வந்திருக்கிற நீங்கள் உங்களை மட்டும் மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்தீங்கன்னா உங்கள் ப்ரேயர் ஃபெயிலியர். ஆண்டவருக்காக நான் போராடுகிற ஒரு போராளியாக நான் நிற்பேன். இந்த போராட்டம், போராளிங்கிற வார்த்தையெல்லாம் நெகட்டிவ் இல்லை. உலகத்தில் நீங்கள் பார்க்குற AK-47 வச்சுக்கிட்டு போகிற போராளி இல்லை. ஜெபமாலையை தூக்கி கொண்டு ஆண்டவருக்காக ஜெபத்துக்காக கரங்களை உயர்த்துகிற ஒரு போராட்ட நிலை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே காப்பாற்ற ஒரே ஒரு காரியத்தால் முடியும், ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படிப்பட்ட வீரர்களை இன்றைக்கு பெயர் சொல்லி இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். ஏலாவூருக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள், கஷ்டத்தோடு வந்திருக்கிறீர்கள். அப்படிங்கிற போது கடவுள் உங்களை வைத்து மிகப்பெரிய அதிசயத்தை செய்ய அவரால் முடியும். ஏன்னா நீங்கள்லாம் போராட்ட குணமுள்ள பிள்ளைகள். அதனால தான் இவ்வளோ வெயிலில் வீட்டில் இருக்கிற மகிழ்ச்சியெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக ஓடி வந்தீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த தொடர் மனநிலையை நீங்கள் ஆண்டவரோடு இருந்து வைத்து ஜெபிங்க. ஆண்டவரோடு இருந்து, ஆண்டவரை நான் உங்களுக்கு என்னை கொடுக்குறேன், என்னை வைத்து நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஒப்படைக்கும் போது அதுதான் நம்பிக்கையின் வெளிப்பாடு. வெறுமனே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஓரமாக உட்காந்துக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட நம்பிக்கையின் செயல்பாட்டாளர்கள் அல்ல. அதனால தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க, இது அவருடைய அவருடைய சாயலிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் இந்த நம்பிக்கை என்பது. அதனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. பிரைஸ் தி லார்ட். ஒரு சில குடும்பங்கள் எங்களுக்கு பலன் கொடுக்குறாங்க, ஒரு சில குடும்பங்கள் எங்களுக்கு பலன் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. கஷ்டம், வீட்டில் ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஒரு பெரிய துக்ககரமான காரியம் நடந்துருச்சு. 2 தினங்கள் 3 தினங்கள் ஒரு வாரம் பார்த்தா அடுத்த நாள் அந்த சகோதரி கோயிலில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. கடவுள் மேலே உங்களுக்கு கோவம் வரலையா? இல்லை ஃபாதர், நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் யோசிக்காமல் செயல்பட்ட சில நேரங்களாக இருக்கலாம். கடவுள் இந்த திட்டத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார், நான் நம்புகிறேன். பாருங்கள், இதுதான் அந்த நம்பிக்கையாளர்களுடைய மனநிலை. நிறைய உதாரணங்கள் உண்டு, நிறைய உதாரணங்கள். ஒரு குடும்பம், எனக்கு தெரிந்த குடும்பம், ஒரு மகள் 8வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு நோய் வந்தது. அவர்கள் எங்கும் அங்கும் கூடி அலைந்தார்கள். அந்த குழந்தை இறந்து போனது. அவர்கள் மனம் தளரவில்லை. மீண்டும் அவர்கள் மன்றாடினார்கள், என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். சொன்ன, மனம் தளராதீங்க, மீண்டும் அவங்க ஆசைப்பட்டது, எங்கள் வீட்டுக்கு எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் பாரு. சொன்னேன், ஆண்டவர் உங்களை கொடுப்பார். ஆண்டவர் மீண்டும் அவர்கள் போராடினார்கள், ஜெபித்தார்கள். இவ்வளோ லேட்டாகி வயசாகி போயிட்டு உனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சுன்னா அது எவ்வளோ அப்படி இருக்காது இப்படி இருக்காது உலகம் சொன்னது. குழந்தை வயிற்றிலே வந்தது. ஆஸ்பத்திரிக்கு போனார்கள். டாக்டர் சொன்னார், இதில் ஒரு பெரிய குறை ஒன்று இருக்கிறது இந்த குழந்தை இடத்துல, அவர்கள் குழந்தையை கலைச்சிருங்க. அந்த சகோதரி சொன்னால், இல்லை, நான் அது எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்தார். நான் கூட யோசித்தேன், ஒருவேளை அந்த குழந்தை பெரிய ஒரு குறையோடு பிறந்திருந்ததா, என்ன எப்படி இவர்கள் சமாளிப்பார்கள்? ஏற்கனவே குழந்தை மகளை இழந்துவிட்டு இவர்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நான் என் மனதில் அறிவுபூர்வமான ஒரு காரியத்தோடு ஒரு போராட்டம். ஆனால் குழந்தை பிறந்தது. ஆண்டவருடைய வல்லமையினால் மிக அழகான, எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு குழந்தை. மருத்துவர்கள் தோல்வியடைந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். மருத்துவர்களுடைய கூற்று தோற்று போனது. அவர்கள் பார்த்த ஸ்கேனிங் எல்லாமே தோற்று போனது. அன்னைக்கு கூட அந்த ஊருக்கு போயிருந்தப்போ அந்த குழந்தையோடு அவர்கள் வந்தார்கள். அவர் இப்போ கொஞ்சம் நாளாக பெருசாக வளர்ந்துட்டார். அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக வந்தார்கள். தெய்வ பிள்ளைகள், நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்று உறுதி. நான் நினைக்கிறது நடந்தால் நம்புவேன், நான் நினைக்கிறது நடக்கலை, வேற ஒன்று நடந்துருச்சுன்னா நான் நம்ப மாட்டேன். அப்படின்னா உன் நம்பிக்கையில் ஏதோ ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, செக் யுவர் பிலீஃப். உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் சோதிச்சு பாருங்க. இந்த பிஸ்தீசன் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியில் அவங்க பயன்படுத்தி இருக்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன அப்படின்னீங்கன்னா, வெறும் நம்பிக்கைன்னா மண்டைக்குள்ள இன்டெலெக்சுவலாக நம்ம யோசிக்கிறது. ஏசு ஆண்டவர், ஆமாம், அது மட்டும் இல்லை. ஏசு ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். அந்த நெருப்பில் போய் குதினா நீ குதிக்கணும். செய்வீங்களா? ஆமாம், அதுதான் சூழல். அப்படி ஒரு சூழல் நம்ம கொடுக்க போகிறது இல்லை. ஆண்டவர் சொல்வார், இதை விடுன்னு சொல்வார். ஐயோ ஆண்டவரே, இதை விட்டுட்டா எப்படி? அதை விடு, நான் உன்னை காப்பாற்றுறேன்.
இல்லை ஆண்டவரே இதுதான் எனக்கு எல்லாமே. அங்கதான் உன் நம்பிக்கை கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. நான் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்துட்டு நிற்கணும், ஆண்டவருக்காக நான் கொடுக்கணும், அடுத்தது என் கடவுள் எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு நம்புறேன். அது எங்க இருக்குது தெரியாது. ஒரு ஃபாதர் வந்து நான் குருமடத்தில் படிக்கும்போது சொன்னார், அந்த ஒரு பாடல் ஒன்று பாடலாம், மேலொரு வாழ்வு உண்டு என்று மேலெழும் துன்பத்தை மறைக்கும். அதை கொஸ்டின் பண்ணார். அதை கொஸ்டின் பண்ணிட்டு அவர் ரொம்ப ஒரு புரட்சியாக பேசிட்டு போயிட்டார். அவர் பேசுனது எனக்கு அப்படியே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறவர் இது சொல்லிட்டார். இந்த உலகத்தில் துன்பத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு பாடல் வந்து இப்படி பொய்யா எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அப்போ இதை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பத்தை எல்லாம் தாங்கி நிற்கிறோமே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தாங்கக்கூடிய இந்த துன்பங்கள் எல்லாம் பொய்யானதா? இப்போ நாங்கள் பாருங்கள் சாமியாராக நிற்கிறோம். நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க சாமியாருக்கு வாழ்க்கை எவ்வளோ நல்ல வாழ்க்கை தெரியுமா, நிம்மதியாக இருக்காங்கப்பா, பாருங்க ஜல்லு ஜல்லுன்னு போகிறாங்க, ஜல்லு ஜல்லுன்னு வராங்க, வெள்ளை வெள்ளையாக வராங்க. இங்கிட்டு பாருங்க பிரதர்ஷெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் அடுத்தது லைனில் நிற்கிது சாமியாரா பொறுத்த. இந்த ஒரு நம்பிக்கை, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அடுத்தது இருக்குப்பா, ஆண்டவர் வச்சிருக்கிறார், எனக்கு தருவார் அப்படின்னு நம்பலைன்னா இந்த பிள்ளைங்களை வந்து லைனில் நிற்குமா? சரி நாங்கள் தான் ஏமாந்து வந்துட்டோன்னு வச்சுக்கிட்டா கூட போஸ்க பார்த்துட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எவ்வளோ அழகான பையன், என்ன பொண்ணு கிடைக்காமல வந்தாரா? அருளாலயம் டைரக்டர் அவர். எத்தனை பேர் இது போட்டிருப்பாங்க, பிட் நோட்டீஸ் விட்டுருப்பாங்க, ஃபாதர் இப்போ கூட ஒன்றும் மோசம் போகல, நீ ஓகே பண்ண நீ ரகசியமாக வச்சிருப்பார், நான் தனியாக போய் கேட்டு பாருங்க. பாருங்க பிள்ளைகளே, ஐயமற்ற நிலை கிடைக்கும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ இந்த மாதிரி பேதுரு சொல்றாரு பாருங்க, நீ இப்படியெல்லாம் துன்பத்தை தாங்கிட்டு போறீன்னா கவலைப்படாத, உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காத்திருக்குது. அழியாத, ஒழியாத, மாசற்ற, எத்தனை அட்ஜெக்டிவ் போடுறாரு பாருங்களேன். அழியாத, அதை யாருமே அழிக்க முடியாது, எவனும் பிளான் பண்ணி ஒழிக்கவும் முடியாது. ஒழியாத, மாசற்ற, அதுக்கு முன்னாடி மாசுபாடு இல்லாத உரிமை பேரு உங்களுக்காக விண்ணுலகில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கைதட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இதை உணர்ந்த பிள்ளைகள் தான் நம்பிக்கையோடு சாவை எதிர்நோக்கி போனாங்க. பாருங்களேன், இயேசுசாமி உயிர்த்துட்டாருப்பா, வாட் த பாயிண்ட், அவ்வளோதான். நம்பிக்கைங்கிறது அங்கே அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நான் இந்த பாதைக்குள்ளே நடந்து போனேன்னா வாழ்க்கையை இழந்து போகிறேன். எஸ், இயேசுசாமி சொன்னார், எவன் ஒருவன் என் பொருட்டு வாழ்க்கையை இழக்கிறானோ அவன் வாழ்க்கையை, பார்த்தீங்களா, சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா, வாழ்க்கையை என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க. எவன், இது ரொம்ப முக்கியமான ஒரு கடை, இயேசுசாமியினுடைய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை மனசில் எழுதி, எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை இழந்து போகிறானோ அவன் தன் வாழ்வை ஆதாயமாக்கி கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வாழ்க்கையை இழந்து போகிறப்ப தான், எப்போ இங்கே இழந்தா தான் அங்கே ஆதாயம். அதான் விதை ஓமை, விதை மண்ணுக்குள்ளே போய் மடிந்தா தான் அது வெளியில் மாறும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த உலகத்தில் நீ ஆதாயத்தை தேடி தேடி ஓடாத, இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும், இந்த உலகத்தை கடந்து நான் காட்டுற அந்த வெளிச்சத்துக்குள்ளே நீ ஓடிவா. அதுதான் பாட்டெல்லாம் பாடுறோம், பாட்டு பாடுவோம், ஆனால் புரியாமல் பாடிக்கிட்டு இருக்கோம். ஒளியில் நடந்து வா சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, பாட்டெல்லாம் பாடிடுவோம். அப்புறம் ஒளியில் நடந்து வான்னா என்ன, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, ஒரு 5 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டாங்க, 2 பவுன் தான் வச்சுருக்காங்க, 3 பவுன் இல்லை, குடும்பமே கடந்து அதை கதறிட்டு கிடக்கும். நம்ம 50 பவுன் வச்சுருப்போம், ஏதாவது செய்ய ஒன்றுமே இல்லைம்மா, ஒன்றுமே இல்லை. ஆமாம், அப்படி சொன்னீங்கன்னா அடுத்த விட பின்னாடி வந்து திருடிட்டு ஓடிடலாம், ஒன்றுமே இருக்காது. தேவ பிள்ளைகளை, நீ 50 பவுனை வச்சுருந்தாலும் அது உன்னை தூக்கிக்கிட்டு போகும்போது 50 பவுனையும் அள்ளி போட்டு கொண்டு போக மாட்டான். கடைசியில் பொட்டியை திறந்து பார்ப்பான், எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருக்குதா ஏதாவதுன்னா, பிடுங்கிட்டு தான் விடுவான் அவனை. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகம் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் தவறானது, எதிர்த்து போராடு. ஆண்டவர் அதான் சொல்லி கொடுக்குறார், எதிர்த்து இழந்து போ. ஆண்டவர்
வெற்றி நாயகராய் முன்னாடி நிற்கிறார் பாருங்களா. உயிர்த்த ஆண்டவர் இழந்து தன்னை கடவுளுக்கு முன்னாடி ஆதாயமாக்கி கொண்ட அற்புத அடையாளம் உயிர்த்த இயேசுவின் அடையாளம். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் பயணிக்கத்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை, ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் திருத்தூதர்கள் 17:5 லூக்கா நற்செய்தியில் அதைத்தான் சொல்கிறாங்க. எங்கள் நம்பிக்கையை மிகுதியாம். பத்தலை, எங்களுக்கு பத்தலை ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் எங்களால் முடியல. அப்போ தான் அவங்க கேட்டாங்க, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, சொல்கிறாரு, நீ ரொம்ப நிறைய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கணும்ன்றலாம் அவசியம் இல்லை. எப்படி இருந்தால் போதும், கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து கடலில் போய் வேரூன்றி நில் என்று சொன்னால் அது கீழ்ப்படியும். ஒரு பாட்டியம்மா இப்படி தான் பிரசங்கத்துக்கு போயிருச்சு அப்போ கோயிலுக்கு. அப்போ சாமியார் இந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் வச்சார். நம்பிக்கையோடு சொல், அது போய் கடலில் விழுந்துடும். இந்த பாட்டிக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு, அது வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் ஒன்று அந்த பாட்டியை தடுக்கி விட்டுக்கிட்டு இருந்துச்சான். போய் முதல்ல இந்த கல்லை பார்த்து சொல்லணும், நம்பிக்கையோடு சொல்லுவோம் அப்படின்னு போய் இந்த கல்லுக்கு முன்னாடி, ஏ கல்லே போய் அப்பாலே விழு அப்படின்னு. கல் போகவே இல்லை. அப்புறம் சொல்லிச்சு அந்த கேள்வி, அப்போவே தெரியும் இந்த சாமியார் பொய் சொல்கிறாரு. அதான் நம்ம நம்பிக்கை. பரவாயில்ல, ஆண்டவர் பிள்ளைகள் பாருங்க, நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுகிற போது அந்த செயல்பாடு என்பது அடையாளத்தை பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ சொல்கிறாரு பாருங்க. உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. இந்த நம்பிக்கையை, இந்த காரியத்தை எல்லாம் எங்கே கொண்டு வந்து இயேசு சுவாமி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. பணியாளர் உழுது விட்டு மேய்த்து விட்டோ வயலிருந்து வரும் பொழுது நீர் உடனே உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வார்களா? வேலைக்காரனை பார்த்து நீ சீக்கிரம் சாப்பிடுப்பா, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு ஒரு முதலாளி சொல்லுவானா? இல்லை. சொல்றாரு பாருங்க, மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய். முதல்ல எனக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து எனக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிடு. உண்டு குடிக்கும் முறை எனக்கு பணிவிடை செய்ய, அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? சொல்லிட்டு தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? வேலைக்காரனுக்கு போய் ரொம்ப நன்றிப்பா, நீ ஏட்டாயிடா நான் எனக்கு சோறாக்கி போட்டிருக்கிற அப்படின்னு ஒரு முதலாளி நன்றி சொல்லுவானா? இல்லை. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள். இப்போ இதுக்கு நம்பிக்கைக்கு என்ன கனெக்ஷன் போடுறாரு? இந்த நம்பிக்கைங்கிறது நீ அப்படியே சும்மா வாயில் பேசிக்கிட்டு போகிறதில்ல. இல்லை, செய்ய வேண்டியதை சரியாய் செய்து ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. செய்ய வேண்டியதை ஏனோ தானோ என்று செய்துவிட்டு இல்லை, சரியாய் செய்து. தன் பணியை சரியாய் செய்யாதவன் நன்றாய் அடிபடுவான். பைபிளில் ஒரே ஒரு வசனம் இருக்கிறது, நம்ம மீண்டும் மத்தியானத்தில் இதை குறித்து சிந்திப்போம். மோசே, உங்களுக்கெல்லாம் தெரியுது என்ன, மோசே ஒரு நல்ல கடவுளுடைய சிறப்பான ஒரு அடையாளம். அந்த மோசே தன் பணியை சரியாய் செய்யலை பாருங்க. அவருடைய நம்பிக்கையில் ஒரு சிறிய பிளவு வந்தது. அந்த நம்பிக்கையை பிளவுபடுத்தியது எது? கோபம், வெறுப்பு. பாருங்க, எண்ணிக்கை நூல் 20வது அதிகாரத்தில் அது இருக்குது. மோசே மக்களை வழி நடத்திக்கிட்டு போகிறப்போ அந்த மக்கள் வெகுண்டு அப்படியே எழுந்து அவரை ரொம்ப சாடுறாங்க, கல்லால் அடிக்க போகிறாங்க. எதுக்கு? தண்ணி இல்லை, தண்ணி குடிக்க இல்லை. கேட்குறாங்க, எங்களை கொள்றதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படிலாம் சொல்லி அவங்க இந்த கொடியை இடத்திற்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையா? அவங்க எதை குறித்து யோசிக்கிறாங்க? அவங்க இதெல்லாம் சொல்லி எதை மையப்படுத்துகிறாங்க? வயிறை மையப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா? வயிறே தெய்வம். வயிற்றுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. அங்கே உரிமை கிடைக்கல, அதை கிடைக்கல, இது கிடைக்கல, ஆனால் வயிறுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. இங்கே அது கூட கிடைக்கலப்பா. பாருங்க, இது சுருக்கமாக சொல்கிறோம், அது போய் வீட்டில் போய் படித்து பாருங்க. மோசேவும் ஆரோனும் உடனே கடவுள்கிட்ட தான் திரும்புகிறாங்க. ஐயா, அடித்து கொண்டு போடுவாங்க போல இருக்கப்பா, என்ன பண்ணுறது தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு மோசே கையை உயர்த்தின உடனே கடவுள் என்ன சொல்கிறார் பாருங்க.
கூட்டமைப்பை நீ கூடிவரச் செய். எண்ணிக்கை 28 வாசிக்கிறேன். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாரிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. மோசையும் ஆரோனும் போய் சபையை ஒன்று கூட்டி, கலகக்காரரே, அறிவு கட்ட பயல்களே, கேளுங்கடா, இந்த பாறையிலிருந்து தண்ணீர் என்னால் கொடுக்க முடியுமாடா? செய்கிறது யாரு? பெரியவர். அப்படிலாம் சொன்னதெல்லாம் சரி சொல்லிட்டு 11வது வசனம் சொல்லுது, மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரு? பேசுங்கள் அப்படின்னார். இவர் என்ன செய்தாரு? ஒரு தடவை மெதுவாவது தட்டியிருக்கலாம், 2 தடவை உச்சி எடுத்து மாட்டாங்க அடிச்சு போட்டார் கோவத்தெல்லாம். இப்போ கூட நிறைய பேர் கோவத்தை காட்டுறாங்க. அடையாஞ்சாமி நீ வேற கண்ணு. தூங்குறவங்களாம் செய்யணும் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சாமி ஆட ஆரம்பிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, மோசே கோலால் அடித்தார். செய்வதை திருந்த எதையாவது செஞ்சு விட்டு கடவுளுக்கு இது பிடிக்கும்னு நீங்கள் நானும் சொல்லணும். இப்போ நான் பிரசங்கம் வைக்க இங்கே கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னா நான் எப்படி பேசணும்? மக்களுக்கு புரிய முடியாமல் பேசணும். ஆண்டவராகிய கடவுள் நம்மை அன்பு செய்தவன், நமக்காக உயிரை விட்டவன் இப்படியே வலிக்காமல் பேசினா ஆண்டவருக்கு பிடிக்குமா? எனக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்தி மென்மக்கள் புரிந்து கொள்ளும்படி நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன செய்யும்? கண்ணை திறந்து நீங்கள் கேட்டு, காதை திறந்து கேட்கணும். பிரைஸ் எல்லாம். கண்ணையும் காதையும் மூடி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. பிரைஸ் எல்லாம். பாருங்க, ஆண்டவர் செய்வதை சரியாய் செய். நம்பிக்கையை நீ செயல்படுத்தணும், செயல்படுத்துவதை சரியாய் செயல்படுத்தணும். இவங்க சரியாய் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒன்று செஞ்சார், இவங்க ஒரே ஒன்று செஞ்சு விட்டாங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால். பார்த்தீங்களா? இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்க இருக்கும் நாட்டில் கொண்டு போய் சேர்க்க மாட்டீர்கள். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுத்துட்டே இருக்கிறாரு. எல்லாருமே செய்து கொண்டு தான் இருக்கிறோம் பிள்ளைகளை. என் நம்பிக்கையை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் நீங்கள் சரியாய் வெளிப்படுத்துகிறீர்களா? அதை யோசித்து பார்க்கணும். எல்லாம் சரி என்று திறந்த புத்தகம் போல ஓடக்கூடாது. இந்த உலகத்தில் ஏமாற்றுகிறவர்கள் நம்மளை சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு என்ன செய்கிறான்? சுத்தி திரிகிறான். சரியானவற்றை சரியான விதத்தில் தேர்ந்து தெரியாது. ஆண்டவர் அதுக்குத்தான் உங்களுக்கு 7ஆம் அறிவினுடைய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இந்த ஆராதனை நேரத்தில், இங்கே நடக்கக்கூடிய வழிபாடுகள் நேரத்தில் எல்லாம் நீங்கள் ஆண்டவரே இடுப்பு வலி சரியா போன, ஆண்டவரை முட்டி வலி சரியா போன போது, ஆண்டவரை 7ஆம் ஒரு நாள் சாட்சி சொல்லு. முட்டி வலி இடுப்பு வலியெல்லாம் ஒரு வாரமாக இருக்கட்டும், அதெல்லாம் சரியாக்குவார். நீங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், அந்த ஞானத்தின் ஆவியினை நிரப்பணும். இந்த ஞானத்தின் ஆவியினாலே நான் செயல்படணும். என் நம்பிக்கை வடிவமாய் மாறணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். கண்டிப்பாக அப்படி ஜெபிக்கிறவருடைய ஜெபத்தை ஆண்டவர் என்று கேட்க போகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த உயிர்த்த இயேசுவினுடைய காலத்தில் நம்பிக்கையின் பிள்ளைகளாக நம்ம பயணிக்க தொடர்ந்து இந்த திருப்பலியிலும் தொடர்ந்து வருகிற ஆராதனை ஜெப காரியத்திலும் இணைந்து மன்றாடுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாய் வழி நடத்துவார். ஆமென்.